வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். 3 வாழைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் தண்ணி வந்து நல்லா சூடாயிட்ருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா தண்ணி வடித்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலா எல்லாம் வாழைக்காயில் நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பேனில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் நம்மளுக்கு பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம மசாலா தடவி வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டுங்க ஒரு சைடு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு வாழைக்காயை வந்து சேர்த்துருக்கறனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடிங்க. வாழைக்காய் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நீங்களும் ட்ரை